இன்றைக்கி வந்து ஆப்பிரிக்காவை பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்காவும் முன்னேறலை. காரணம் என்ன தெரியுமா? ஆங்கில வழி கல்வி அங்கேயும் தான் இருக்குது. எங்கே இந்த 3ஆம் தர நாடுகள் இப்போ முன்னேறாமல் போகிறதுக்கு காரணம் தெரியுமா? வெள்ளையா இருக்கிறவங்கலாம் முன்னேறிட்டாங்க. வெள்ளையா இருக்கிறவங்க தன்னை உயர்வா நினைக்கிறாங்க. தான் பேசுகிற மொழியே உயர்வா நினைக்கிறார்கள். கருப்பாக இருக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க தன்னை தாழ்வா நினைக்கிறாங்க. படித்தாலும் தாழ்வா நினைக்கிறாங்க தன்னை. வெள்ளையா இருக்கிறவங்க படிக்கலைனாலும் தன்னை உயர்வா தான் நினைக்கிறாங்க. அந்த மாதிரியான அப்போ வெள்ளையாக இப்போ இந்த ஆங்கில மொழி மோகம் என்பது வெண்மை நிற மோகமாக இருக்கிறது. வெண்மை நிற நம்ம வந்து ஆங்கிலம் பேசுகிறவர்கள் யார் வெள்ளையாக இருக்காங்க. வெள்ளையாக இருக்கிறவங்க என்ன மொழி பேசுகிறாங்க? ஆங்கில மொழி பேசுகிறாங்க. அதனால் நம்ம வந்து வெண்மை தான் உயர்வானது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஆங்கில மொழியை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதனால் வந்து இப்போ ஆப்பிரிக்காவில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் அந்த ஆங்கில மோகம் இருக்குது. அதனால தான் அந்த நாட்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வறுமை. அவ்வளோ பசுமையாக இருக்குது. ஆப்பிரிக்கா பார்த்திங்கன்னா ரொம்ப பசுமையாக இருக்குது. மலை வளம் எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த நாட்டு மக்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து வர்றாங்க பாருங்கள். இந்த சுற்றுலா அவங்ககிட்ட கையேந்தி நிற்கிறாங்க. அந்த அளவுக்கு அறியாமல் தன்னை பற்றி தெரியல. தன்னை உயர்வாக நினைக்காம அந்த ஆங்கிலத்தை உயர்வாக நினைக்கிற மனப்பான்மை எப்படி நமக்கு இருக்கோ அதுபோல் அந்த ஆப்பிரிக்க நாட்டு மக்களுக்கும் இருக்குது. அவங்கள அந்த அளவுக்கு அடிமையாகவே வச்சுருக்காங்க. அந்த எப்படி நீ வந்து உயர்வாக நினைக்கலன்னா நீ ஒரு அடிமை தான். நீ மற்றவங்கள உயர்வாக நினச்சேன்னு வச்சுக்கோ. ஒன்றை தாழ்த்திக்கிட்டு தாழ்வு மனப்பான்மை உள்ள அனைவருமே அடிமை தான். அதனால தான் அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வருது. நாம் ஏன் அடிமையாக இருக்கிறோம்? அடிமை நிலை தான் தாழ்வு நிலை. அதனால தான் தாழ்வு மனப்பான்மை வருகிறது. நம்மளை வந்து ஆங்கில மொழியை கற்றுக் கொடுக்குறதுனால, தாய்மொழியை தாழ்வாக நினைக்கிறதுனால நம்ம வந்து ஆங்கில மொழியையும் ஆங்கிலம் பேசுகிறவர்களையும் உயர்வாக நினச்சிக்கிட்டு தன்னை தாழ்வாக நினச்சிக்கிட்டே இருக்கோம். அதனால தான் நம்மக்கிட்ட நம்ம அடிமைகளாக வளர்க்கப்படுகிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்.